இவ்வளோ பெரிய தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நான் ஆடிஷன் போகிறேன். எல்லாரும் ஆடிஷன் டைலாக் பேசக்கூடாது அப்படின்ட்டு நம்ம புதுசாக ஒரு கவிதை எழுதுறாங்க ஆடிஷன். மரத்தில் இருக்குது காய், தூங்க தேவைப்பாய், நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்தி உன் காலடி நாய். இந்த கவிதையை கேட்டு இல்லை, இந்த கவிதையை கேட்டு ஒருத்தர் என்னை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய டைரக்டராக இருப்பார் பாருங்க. ஸோ அதனால வந்து அப்பயே புரிஞ்சிச்சு நமக்கு ஸ்கோப் இருக்கீங்க அப்படின்னு. இந்த கிசுல எதுலையுமே மாட்டாம இருக்கிறீங்களே இது வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில. கஷ்டம், அது ரொம்ப எப்படி பண்றீங்கன்னு தெரியல. அது வந்து நீங்க நிஜமாவே நல்லவரா இல்ல கிசுகளை மாட்டிக்காம தப்பிக்கிற அளவுக்கு வல்லவரா? அவ்வளோ பயங்கர பிரில்லியன்ட். அதில் மட்டும் அப்படி இல்லை சார், என்னன்னா ஃபோக்கஸ் இருக்குல்ல லைஃப்ல. நம்ம இந்த இடத்துல நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம்னா அது அன்னெசரி ப்ராப்ளம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாமே ரோட்ல இருந்து வந்த ஆள் தான். ஓகேவா? இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஒரு சான்ஸ் கிடைச்சி நடிச்சு அவர் ரமணா படம் விஜயகாந்த் தான் நம்மளுக்கு சொல்லிடுறாங்க. சாதாரண ரோடு சார், நடுத்தரு சார். இப்போ அம்பானி அப்படின்னா இந்த சத்தியமா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் நம்ம எல்லாம் அம்போனி பார்த்தீங்களா?